நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வங்கச 10 வச்சா 20, 20 வச்சா 40. பொழுது பொண்ணா கிடைக்காது, போயிட்டு வந்தா இருக்காது. ஐயா வாங்க, அம்மா வாங்க, வாங்க வாங்க. என்னடா பண்ற? கூவி விக்கிறோம்பா. ஏடா சந்தையில நம்ம என்ன பாம்புகோ கீரிங்க சண்டையாடா விட்டுன்னு இருக்கிறோம், கூவினுக்குற. இவ்வளோ டீசெண்டான ஒரு ஆஃபீஸை போட்டு சைனா பஜார்னு எழுதி வச்சு காஸ்ட்லி பொருளுங்களை விட்டு வச்சிருக்கிறேன், கலீஜ் பண்ணுகிறேன். மீசை மட்டும் விட்டா போதாது, வாயை திறந்தா டீசெண்டா வரணும் வார்த்தைங்க. பச்சவெல்லாம் வருவான், நல்லா வியாபாரம் பண்ண கத்துக்கோ. சரி விடுப்பா, சும்மா அசிங்கம் பண்ணிட்டு இருப்ப. இத்தேண்டா எடுத்துன்னு வந்த? காலைல நான் மக்கு இல்லாம கொட்டாங்குச்சியில தண்ணி எடுத்து கழுவி நின்றேன்டா. எது கிடைக்குதோ எடுத்துன்னு வந்து போடாத. பெல்ட் எடுத்துன்னு வந்துட்ட, லுங்கி பார் லூஸ் ஆகுது. ஒழுங்கா கவுனி வியாபாரத்தை. அட கம்மி விலையில பொருள் எல்லாம் தரேன்னு நோட்டீஸ் அனுப்பி இருந்தாங்களே, இந்த சைனா பஜார் தானா? தோ வரேன். ஐயா வாங்க, அம்மா வாங்க, சென்னா பொருள். ஐயோ ஐயோ, சியா கூக்கியா கையா கையா. சரி என்ன வேணும்? என்ன இது எல்லாம் குறைச்சலாக்குது? இல்லையா, எல்லாம் முசா தானே அட அத சொல்லலப்பா, விலை எல்லாம் குறைச்சலாக்குதே, கட்டுப்படி ஆகுதான்னு கேட்டேன். ஏய், கட்டுப்படி ஆகலன்னா நீ 1 லட்ச ரூபா கொடுத்து எங்க பிசினஸ் டெவலப் பண்ண வச்சிருவியா? நீ என்னடா வேணும்? இது வேணும். எடுத்துக்கோ. இன்னும் ஒண்ணுமே இல்ல. காட்டு. இதில் கொடுத்தா ஒண்ணுமே இல்லை. நான் சொன்னா நம்பிடுவியா நீ? நம்ப மாட்டேல்ல. அதே மாதிரி தான் அமௌண்ட் எவ்வளோ வச்சுக்கிறேன்? இந்தா 10 ரூபா இருக்குது. 10 ரூபாய் அமௌண்ட்டுன்னு இந்த வாத்தியா அசிங்கம் பத்துறான் பத்தியா? போய் டீயும் பஜ்ஜும் சொல்லு. சரி 10 ரூபாய்க்கு என்ன வேணும்? புல்லாங்குழல் வேணும். டேய், இதுக்கு பேர் புல்லாங்குழல. மாடு கொம்பு குத்துற போதே மாட்டிக்கு வச்சுக்கோ, அமைக்கு வாச்சிக்கோ. அப்பா அந்த புல்லாங்குழல் எத்தனுவா? ஏதுப்பா நம்மகிட்ட புல்லாங்குழல? நீ ஒன்று இவன் என்ன கிருஷ்ணனா? இவன் புல்லாங்குழல் எதுன்னு கண்டுபிடித்து குறாத்த சும்மா தானே இருக்குது கைத. இந்தாப்பா புல்லாங்குழல். ஆமா, இதுல என்ன ஓட்டிங்களே காணுமே. இந்த பார், நம்ம கல்ல ஓட்ட ஒச்சலி எதுலையுமே இருக்கக்கூடாதுன்னு புல்லாங்குள்ள கூட ஓட்ட போடல. நேர்மை நீதி நியாயம் நாங்க சோப்பு மாதிரி தெரிதா? இது மல்டி பர்பஸ். பொழுது போலனா வாயில வச்சு வாசி என்ன, அப்புறமா ஓவரா தூசி வந்துச்சுன்னா தலையில ஒட்டுறத அப்படி தட்டி 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 விட்டுக்கலாம். எத்தனைப்பா வீட்டுக்கு? ஆமா, இதை எப்படி வாசிக்கிறது? கேட்டான் பாத்தியா சோகா? கேட்டான் பார் எப்படி வாசிக்குதுன்னு காட்டுறேன் பார். அப்படி திரும்பி லைட்டா அப்படி வாசி 10 ரூபா எத்தனை வந்து வாசி வேற காட்டணும் இவனுக்கு. சைனா பேஜாரா? தமிழை தப்பாக எழுதியிருக்கானுங்க. பரவாயில்ல, தமிழ்நாட்டில் பிறந்தவனுங்களே தமிழை தப்பாக எழுதுறதும் படிக்கிறதுமா இருக்கானுங்க. சைனாக்கார தானே, இது எவ்வளவோ பெட்டர். 25 பொருள் 1000 ரூபா மட்டுமே. அந்த மேட்ரா? ஓகே ஓகே, இதை வாங்கி கொடுத்து என் ஒய்ஃபை இன்னைக்கு அசத்துறேன். சைனா பேஜோ. ஏய், என்னடா பண்ற? அடிக்கின்னு இருக்கிறேன்பா. என்ன அடினுங்கிற? 2 பொட்டி எவ்வளோ நேரம் அடிக்குவே நீ? சைனா வேஷம் போட்ட எனக்கே சைனா டீ கலக்குறியா நீ? மோன வேலையை கவனி, பின்னி போடுவேன். சூப்பர். வெளிநாட்டு பொருள் வெளிநாட்டு பொருள் தான். நம்ம நாட்டில் 10 ரூபா பொருள் 1000 ரூபா சொல்லி விற்கிறானுங்க. சைனாலேருந்து வந்துட்டு 25 பொருள் வெறும் 1000 ரூபா தானா? ஆஹாஹா. ஏங்க வேற என்ன ஐட்டம் இருக்கு? அண்ணன் கிட்ட 2 ஆந்திரா 2 கேரளா இருக்கு. சுமாரா தோர்ப்பா, நம்ம கிட்ட வந்து 2 வீலரு 4 வீலரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது. உனக்கு என்ன வேணும்? 2 வீலர் எவ்வளோ? 2 வீலர் 175 175 ரூபா. 4 வீலர் வந்து ஒன்லி 75 75 ரூபா. என்னப்பா இது? 2 வீலரை விட 4 வீலர் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுல ஒரு முக்கியமான ஐட்டம் இந்த பிரேக்குன்னு வாங்கல, அது இருக்காது. வண்டி ஸ்பீடா போயினே இருக்கும் போது நீங்க காலை தரையில அழுத்தி சறுக்கு அப்படி தேய்ச்சி தான் வண்டியை நிறுத்தணும். பரவாயில்லையா? ஐயோ, அந்த ஐட்டம் நமக்கு வேணுங்க. இந்த 25 பொருள் 1000 ரூபா நீங்க அதுதான் வேணும். அது சூப்பரா கொடுக்கலாமா? தோகுத பேக்கேஜ். எத்தனை பேக்கேஜ்? ஏங்க இந்த 25ம் ஒரே ஐட்டமா வெவ்வேறு ஐட்டமா? பல வெரைட்டி இருக்கும். லிஸ்ட் குடுறா. அப்படிலாம் நாங்க ஏமாத்த மாட்டோம் சார். சைனாக்காரனுங்க நேர்மையானவனுங்கன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது போனிடா கலர் டிவி கவர் 1, போன வருஷம் கேலண்டர் 2, டாலி ஸ்வீட் பாக்ஸ் 7, குப்பத்தொட்டில் பொறுக்கி எடுத்த சோடா மூடி 3. சோடா மூடி போட்டல சாருக்கு அது ரொம்ப முக்கியமா வேணும்னு நினைக்கிறேன். மூஞ்ச பார்த்தா தெரியுது. ஒன்று போன டீ கிளாஸ் 1 இருக்குதடா. இது காலி பீர் பாட்டில் 3. நான் நேற்று சாப்பிட்டு தானே அது எடுத்து வை. ஒட்டாத ஸ்டிக்கர் போட்டு 2, காது போடைய கோழி இறகு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு, அது ஒரு 2 போட்டுக்கிறோம். கிழிஞ்சு போன கேரி பேக் 1 இருக்குதா? அமைக்கிட்டியா? போட்டேன். நியாயமா இருக்கணும் தொழில. அப்புறமா சார் இந்த சந்தன பில்ல 2, நாம கட்டி 1. எடுத்துக்க.
நாம கிட்டவான அது இந்தியன் பொருள் மாதிரி இருக்கு. என்ன சார் நீங்க இவ்வளவு பண்ற நாங்க அப்படி மோசம் பண்ணுமா? அது வந்து சைனாது சார். அது இந்த ஜாக்கி சான்ங்கிறாரு அவரு எழுச்சி போட்டுக்கின்னு மிச்சம் வச்சுதான் அப்படியே எடுத்துன்னு வந்துக்கிறோம் உங்களுக்காக. ஓகே ஓகே. ஸ்பெஷல் ஐட்டம் அது. வெளிநாட்டு பொருள்னா ரொம்ப உயிர். ஏங்க ஒரு 4 பேக்கா வேணுங்க. எத்துங்க தரணுமா? குடும்பத்துக்கு வேணுமா சார்? ஆமாமா. நாம கட்டி இருக்குது குறைச்சு போட்டுங்க. அது கொடுங்க, அப்படியே கொடுங்க, அப்படியே கொடுங்க. 1-2 குறைஞ்சா பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சீனாக்காரங்கன்னா நேர்மையானவங்க. அப்படியே போங்க சார், அப்படியே போங்க. அப்படியே வா. அறிவாளின்றது முகத்துல தெரிந்து பார்த்தியாடா, அந்த கலை அப்படியே ஊத்துது பாரு. அப்படியே நாம கட்டி போட்டா இன்னும் சார்பா இருப்பாரு. இந்த மாதிரி வெளிநாட்டு மோகத்துல ஜனங்க அழிகிற வரைக்கும் நம்ம குப்பை தொட்டில இருக்கிற பொருளை பொறிக்கின்னு வந்து அயல் நாட்டு பொருள்னு ஏமாத்தினாலும் நம்புவாங்க. நம்மளுக்கு இனிமேல் தொழில் ஜே ஜே ஜேன்னு போகண்டா. என்னப்பா சொல்ற? ஜெகஜோதியா போகணும். அதுவும் ஜே இதுவும் ஜே தான்டா. உட்காருங்க, எல்லாருக்கும் வணக்கம், வாங்க. இப்போ காட்ட போறோம் எங்க ப்ராடக்ட்ட. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேள்வியா கேளுங்க எங்களுக்கு. பார்த்திருக்க உங்களை எங்கேயோன்னா ஏம்பா இந்த சைனா பஜார்ல ஏமாத்தல அந்த பார்ட்டிப்பா. ஏற்கனவே ஏமாத்தின பார்ட்டி தானே, கம்முன்னு எப்படி அடிக்கிறோம் பாரு. முதல் கேள்வியை கேட்டிருக்காரு ஐயா, அவருக்கு கொடுக்க போறோம் இலவசமா ஒரு கொய்யா. அம்மா ரா பையா. இப்போ நாங்க எங்களுடைய முதல் ப்ராடக்ட்டை உங்களுக்கு காட்ட போறோம். இது வந்து அலெக்ஸ் பாண்டவா ஆபத்தாண்டவா நான்ஸ்டிக் குச். உங்க எல்லாருக்கும் இருக்கும் சொத்த பல்லு. அந்த நேரத்துல நீங்க கவலைப்படாதீங்க, கண் கலக்காதீங்க. நான்வெஜ் சாப்பிடுவீங்க ஞாயிற்றுக்கிழமையில. நீங்க பல்லுல சிக்கன் மட்டன் மாட்டிக்கினா என்ன பண்ணுவீங்க? இருக்கவே இருக்கு எங்க நான்ஸ்டிக் குச்சி. இந்த குச்சை உள்ள விடுங்க, வந்துடும் சிக்கன் மட்டனு. சொத்த ஆழமா இருந்தா இந்த குச்சிக்கு முன்னால கட்டி விடுங்க பாதாள கொலுசை. அப்படியே வாய்க்குள்ள விட்டீங்கன்னா மொத்தமா வெளியில வந்துரும். அப்ப என் சொத்தை 4 பேருக்கு பிரிச்சு கொடுக்கலாம் உங்க சொத்தை. இந்த குச்சி மல்டி பர்பஸ். திருப்பி விட்டீங்கன்னா காது குடையவும் இந்த குச்சை பயன்படுத்தலாம். அதே குச்சை உங்க வீட்டுக்கு ஓசி சோறு சாப்பிடுவாங்க நிறைய பேரு, அவங்க கண்ணுல குத்துங்க இந்த குச்சால. அந்த நேரத்துல கண்ணை மூடிக்கிட்டா உருளைக்கிழங்க போட்டு சிக்கன் மட்டன் ஏமாத்தி சந்தோஷப்படுங்க. ஏன் சார், எனக்கு ஒரு சந்தேகம். இந்த குச்சியை வைக்கிறதுக்காக ரூமு செல்ஃபு இதெல்லாம் இடிச்சு கட்ட வேண்டி வருமா? தேவையே இல்ல. மடிங்க, வலது காத வையுங்க குச்சாது மேல. இடது காதுல வைக்க கூடாதா? கேட்காதீங்க குறுக்க கேள்வியே. இந்த குச்சை நீங்க வாங்கினா சந்தையில வெறும் 3000 ரூபாய் 3 குச்சி. ஆனா அதே குச்சை இங்க வாங்கினா ரொம்ப சிம்பிள், வெரி வெரி சிம்பிள், 4 குச்சி 4000 ரூபாய் தான் உங்களுக்கு. என்னால நம்ப முடியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இது உண்மையா இருக்கு. இது முதல்ல எனக்கு 2 ப்ராடக்ட் வேணும் எங்க வீட்டுக்கு. சாரி, ஒரே குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டோம் 2 ப்ராடக்ட்டுக்கு. இந்த ஒரு ப்ராடக்ட் தான் உங்களுக்கு. வாங்குறா சின்ன பையன் குச்சிய வேடிக்கை பாக்குறீங்க, பெரியவங்க நீங்க. கடைசியா நீங்க பார்க்க போற எங்களுடைய ப்ராடக்ட் தான் மட்டி சிட்டி ஃபேமிலி ஹேண்ட்பேக். இதனுடைய பேர் என்ன? அழுக்கு வேஷ்டி. அதான் இல்ல. இந்த ப்ராடக்ட்டை மல்டி பர்பஸ்க்கு நாம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராடக்ட்டை நீங்க கீழே போட்டு பிச்சை எடுக்கவும் யூஸ் பண்ணலாம். இதே ப்ராடக்ட்டை பஸ்ல சீட்டு பிடிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். கடன்கார வந்துட்டாங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்க தலையில போத்திக்கிட்டு அப்படியே மெதுவா எஸ்கேப் ஆகலாம். கடைசியா முக்கியமானது, இந்த ப்ராடக்ட்ல நாங்க இப்போ ஃபேமிலி ஹேண்ட் பேக் ரெடி பண்ண போறோம். ஹேண்ட் பேக்கா? எப்படி? இருக்கிறதெல்லாம் எடுத்து அதுல போடுங்க. அது என்ன கையில? என் பொண்டாட்டுக்கா? பட்டு போடுங்க. அதுல போடுங்க. வாட்ச செல்லுலார் இருக்கா? அதையும் போடுங்க. அமௌண்ட்டை போடுங்க, எல்லாத்தையும் போடுங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு உங்களுடைய ஃபேமிலி ஹேண்ட் பேக். இப்போ பாருங்க, ரொம்ப சுலபமான முறையில இந்த ஹேண்ட் பேக் நாங்க ரெடி பண்ணிட்டோம். இத மாட்டிட்டு நடக்க முடியுமா? நடக்கிறது என்ன, ஓடவே முடியும். எப்படி? இப்படிதான். எஸ்கேப். போலீஸ் கத்தியா? அட 2 1 தாம்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத வராம்பார் டைலாக் எல்லாம் பக்காவா இருக்குதா? ஏம்பா அந்த ஆள் அம்மிகள் மாறுதுன்னு சும்மா அங்கேயே மிளகா அரிக்கிறே நீ. நம்ம ஏங்கடா அரிக்கிறோம்? நம்ம அரிக்கிற நேரத்துல அவன் ஏன்டா தலையெடுத்துன்னு வந்து வைக்கிறான்? அவனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குதுடா, எவ்வளவு அடிச்சாலும் கவலையே கிடையாது. நீ எதுக்கு வருத்தப்படுற? ஆமா, நீ டொப்பி கூலிங் கிளாஸ்னு கெட்டப் மாத்தின. நானு எத்தனை தமிழ் படம் பாத்துக்கிற? வாய ஒரு பக்கம் அப்படியே கோணின்னு வந்துனேரு. ஃபாலோ மீ. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காலம் வரும் பாரு ராஜா. அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா. நீ இல்ல.
நான் சொல்ல சார் யாருன்னு தெரியல உனக்கு? தெரியலையா? டேய், ஏகப்பட்ட படத்துலாம் நடிக்கிறாரா சாரு? ஆமாம்பா, கார்ட்டூன்ல மோகிலே வருவாருப்பா. அறிவு கட்டவன நேஷனல் ஜியோகிராஃபி டிஸ்கவரிலாம் சார் தான்டா மெயின். ஆமா, அதை விடுப்பா. ஏழுமலை என்ன ஃபைட் விடுறாரு தெரியுமா? ஏழுமலை உர்றா இந்த ஆலவந்தான்ல கை வருமே, அது கிராபிக்ஸ்ல சாருடைய கைடா அது. ஆம்ஸ். ஆமா, ஃபைட்டர் மேன்ல நான் தான் ஃபைட்டர் மேன். பஞ்சதந்திரத்துல 5 வேஷம் பண்ணா சார். ஐயோ, நீங்க சொல்றதெல்லாம் நான் இல்லையா, நான் எதுலயுமே நடிக்கல. சார் யார் சார் நடிக்கிறாங்க? எல்லாம் காசு அமௌண்ட் பேட்டா தான். நீங்க வந்து தயவு செய்து எங்களுக்கு ஒரே ஒரு சைன் போடுங்க சார். சே நான் இது சார் நான் உங்க ஃபேன் சார். உங்க போட்டோலாம் வச்சேன் சார். ஒரே ஒரு சைன் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஓ, அன்பு தொல்லை தாங்களையே. ப்ளீஸ் சார். சார் போடுவா. என்ன மாதிரி ஆக்டிங் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் சார் உங்க ஆக்டிங். குழந்தைங்களும் அப்படியே நீங்க வந்த உடனே தான் சோறு சாப்பிடும். பூச்சிக்காரன் வந்துக்கிறான் பாருன்னு மாதிரி போடுங்க சார். இங்கயா? அங்கே போடுங்க சார், இங்கே போடுங்க சார். தங்கமான மனசு. ஓகே சார். சார் மறக்காம நல்லா நடிக்கணும் சார். நீங்க உங்க படம் நிறைய வரணும் சார். சுத்த கேடையனுங்க. யாரோ நடிச்சிருக்கான், அவன் நான் தான் நினைச்சு என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போறானுங்க. ஏம்பா, அந்த ஆள் கேனை சொல்லிட்டு போறான். அந்த ஆள் டேம்பா வெத்து பேப்பர்ல சைன் வாங்க சொன்னேன். அறிவில்ல உனக்கு? அவன் கிடக்குறான்டா. நீ வாங்கினது வெத்து பேப்பரு, நான் பார் பாண்டு பேப்பர்ல வாங்கியிருக்கிறேன். ஏற்கனவே 10,000 ரூபாய் நம்மளுக்கு அமௌண்ட் தரதா இதுல எழுதி வச்சுக்கிறேன். வாடா கலெக்ட் பண்ணுவோம். அரே ಊಟು ಮೇಲೆ ಆರು ಊಟು ಮೇಲೆ ಯಾರು ಮೇಲೆ ಹುಡುಗುದು? ಅರೆ ನಿಂಬಲ್ ಕೀழே வரான் இல்ல நான் சேட்டு மேலே வரான். ஆறு அது யார் பாதே? நம்ம லாலா சேட் வந்திருக்கான். லாலாவா? நாங்க எதுவும் ஸ்வீட் ஆர்டர் பண்ணலையே. கார்ப்பரேஷன்ல வேலை செய்யற மாதிரி இருந்துக்கணும். நிம்பிள் சேட்டை கலாய்க்கிறான். நிம்பிள் வீட்டுக்காரன் சோன் பப்படி தலைன் வாசுதேவன் இருந்தா கூட்டுனுவா. அவர் மேல இருக்காரு. மேலே போட்டான். அரே ராம்ஜி இனிமேல் நிம்பிளுக்கு எல்லாமே சேட்டு தான். மேலே போய் நிம்பிள் கையாலே ஒரு லோட்டா பால் எடுத்துன்னு வரியா? யோ, மாடியில இருக்காருன்னு. சைத்தான் கி பச்சா இருக்குது. நம்ம கிட்ட பணம் வாங்கிட்டு நிம்பிள் வீட்டுக்காரன் மேலே தூங்கின்னு இருக்கான். இதோ பார், 10,000 ரூபாய் வாங்கியிருக்கான் கையெழுத்து போட்டு. இது உங்க வீட்டுக்கார கையெழுத்து தானே? ஆமா, என் வீட்டுக்கார கையெழுத்து தான். அப்போ அந்த ஆளே கூப்பிடு. என்னங்க என்னங்க? ஓ, தரரரரா தும் சின்ன வயசுல பாம்பேல தொலைஞ்சிட்டானே உன் மாமா பையன், அவன் தானே அவன் சேட்டு. சூப்பரா இருக்கானே. என்னமோ பேர் சொன்னியே? சைத்தான் கி பச்சா. சூப்பரா இருக்கு பேரு. ஐயோ, உங்களை தான் சொல்றாரு. என்னையா? எதுக்கு? எதுக்கா? இந்த பத்திரத்துல உங்க கையெழுத்தான்னு பாருங்க. ஆமா, நான் தான் அழகா போட்டிருக்கேன்ல. ஆமா, இதுல பெருமை வேற. அவர்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கிட்டு கையெழுத்து வேற போட்டு கொடுத்துருக்கீங்க. அவர்கிட்ட 10,000 ரூபாய் எங்க எப்போ? அரே நம்மள்கிட்ட அன்னைக்கு ஒரு பிபியோட வந்து நிம்பிள் 10,000 வாங்கி போனான் சைன் போட்டு சேட்டு கடையில. பொண்ணு. பொண்ணா? ஐயோ, சேட்டு எனக்கு பிபி ஏறுது. என்ன சொல்றீங்க? அரே நிம்பிள் பணத்தை கொடுக்குறான் இல்ல நம்ம உள்ள பூந்து கெடுக்கிறான். இது பொருளை எடுக்கிறான். சேட்டு, நீங்க ரொம்ப விளையாடுறீங்க. அப்ப நான் உங்ககிட்ட விளையாடுறேன். ஓவரா போறீங்க. நீ ஓவரா வாங்கியிருக்கே. இந்த பார், உனக்கும் மானம் சூடு சொர்ணே அரே இதை குடுமா வெக்கம் எல்லாம் இருந்ததுன்னு வை. சேட்டு பணத்தை எடுத்து வை. இல்ல சேட்டு கோர்ட்டுக்கு போறான், போலீஸுக்கு போறான், அப்புறம் நிம்பள ரோட்டு மேல நிக்க வைக்கிறான். சேட்டு, நீ ரொம்ப பேசுறது பாரு. ஸ்டாப் இட். என்னங்க இது? சேட் ஆச்சு டீசெண்டா பேசுவானேன்னு பார்த்தா ஐயோ கார்ல கேட்க சைக்கிள பக்கத்து வீட்டுக்காரங்களாம் காலி பண்ணிட்டு போறாங்க. நீங்க என்னடானா 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்பீங்கன்னு பார்த்தா அதே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. தள்ளுங்க அப்படி. இந்தாங்க சரி 15,000. 10,000 தான், நீ பாட்டு 15,000 எடுத்து கொடுக்குற. சும்மா இருங்க, மானம் தான் நமக்கு முக்கியம். சேட்டு, ரொம்ப நாளா ஒரு கும்பல் என்ன இழுச்சவாய் நினைச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கு. நான் சீக்கிரமா ஐஜிட்ட பேசி போலீஸை கூப்பிடுறேன். அரே நம்மளுக்காவது 15,000 தான் செலவாச்சு. அவங்க வந்தாங்கன்னா 30,000 ஆகும். பரவாயில்ல இல்ல? இந்தா எடுத்து வை. சேட்டு வரான். யார்ல வீட்டுல இன்ஸ்பெக்டர் பால் பாண்டி வந்திருக்காரு. நான் சொல்லல, ஐஜி ரொம்ப வேண்டப்பட்டவர். உடனே போலீஸ் அனுப்புனா அனுப்பிச்சிட்டாரு பாருங்க. நம்ம போலீஸுக்கு சூப்பர் கரெக்டா வந்துட்டாங்க. இங்க பாருல, உங்ககிட்ட ஃப்ராட் பண்ணவங்க எல்லாரையும் நாங்க புடிச்சிட்டோம். எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்காங்க. சொல்லிய பாருல, இங்கனா ஸ்டேஷன்ல இருக்காங்கல்ல. இங்க பாருங்க, உங்க ஏரியால நிறைய திருட்டு நடக்குது. அதுவும் குறிப்பா நீங்க நிறைய தடவை ஏமாந்துருக்கீங்க. சப்போஸ் திருட உங்க வீட்டுக்கு வந்தான்னு வச்சுங்க, எப்படி தப்பியதுன்றத பத்தி ஐயா இப்ப விளக்குவாரு. இங்க பாருக்குள்ள, இப்ப திருட வந்தா என்ன கேப்ப? காஃபி சாப்பிடுறீங்களான்னு கேட்பேன். பிரியாணி சாப்பிடுறீங்களா, காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, பால் இதெல்லாம் கேட்க கூடாது. அவன் விருந்தாளியா சொல்லு. இல்ல என்னென்ன நகை இருக்குன்னா என்ன சொல்லுவேன்? 4 வைர மோதிரம், 4 வைர வாட்சு, 4 கோல்டு வாட்சு, 4 பிரேஸ்லெட்டு, புள்ளி நகம், 10 செயின். என்கிட்ட இருக்கிறதே சொல்லிக்கிட்டு இருக்க. இவகிட்ட வைரத்தோடு, வைர பேசரி, வைர நெக்லஸ், ஒட்டியானல்ல 20 பவுன்ல வச்சிருக்கிறான்.
என்னடா பாத்துட்டு இருக்க எல்லாம் நோட் பண்ணிட்டியா? நோட் பண்ணிட்டேன் ஐயா. இப்போ திருட வந்து நகை எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவ புள்ள? கிச்சன்ல இருக்குன்னு சொல்லுவேன். அது போய் சொல்லுவேன். இப்போ நான் போலீஸ்காரன் கேக்குறேன் என்ன சொல்லுவேன்? பெட்ரூம்ல இருக்குன்னு சொல்லுவேன். பெட்ரூம்ல எங்க இருக்குன்னு சொல்லுவேன். அதே சொல்லணும். திருடன் கேட்டால் தான் சொல்லக்கூடாது, போலீஸ் கேட்டால் எதையும் மறைக்காம சொல்லணும். டிராயர்ல இருக்கு. திரும்பல நீ என்னல? இந்த டிராயர்ல இல்ல, பீரோ டிராயர்ல இருக்கு. இங்க பாரு புள்ள, இப்போ இவன் தான் திருடன்னு வெயி. ஒரு பேச்சுக்கு சொன்னல, என்ன பண்ணுவ நீ? என்ன திருதுன்னு முடிக்கிற? கையில கிடைக்கிறத எடுத்து மண்டை உடைப்பேன்னு சொல்லு. ஏல சொல்லிட்டாருல குள்ள இது கையில கிடைச்சிருச்சுல, இப்போ என்ன பண்ணுவ? ஓங்கி அடிப்பேன். ஏல சோலி முடிஞ்சிருச்சு, உள்ள போய் நகையெல்லாம் எடுத்துட்டு வா. எதுக்குள்ள போறாரு? இப்போ நீங்க 100 பவுன் சொல்லுவீங்க, கடைசியில 50 பவுன் தான் இருக்கும். மீதி யார் போடுறது? எங்க டிபார்ட்மெண்ட்லயே போடுறது. நகையெல்லாம் கழட்டு புள்ள. எதுக்கு? இடம் போடணும் இல்ல, கரெக்டா இருக்கணும். ஒரு திருடனை நீ அடிச்சு விட்ட, இன்னொரு திருடன் உன் கையை கட்டுறான், என்ன பண்ணுவ சொல்லு? கட்டல, சரியா கட்டல, இன்னொரு திருடன் கட்டுறான், என்ன பண்ணுவ? திருடன் திருடன் கத்துவேன். எல்லாம் திருடன் கத்துவாங்கல்ல. இதோ வந்துட்டேன் ஐயா. சோழிய கவனி கரெக்டா? அப்படியே இப்ப கத்து பார்க்கலாம். அழுத்தி கட்டல, இப்ப கத்து. லேடிஸ் வாய்ஸ் அமுக்கவே முடியாதுல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சுப்பா? 500 ரூபாய் கள்ள பணம் கொடுத்துட்டு ஏமாத்திட்டான்பா, பிராடி வேலை பண்ணிட்டான்பா அவன். யாரு? இவன் தான். ஆட்ட பாவி, என்னென்ன பொய் சொல்லி என்ன ஏமாத்துன? பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான்டா, ஃப்ராடு. என்ன மெசேஜா? நான் கொடுக்குறேன் பாரு மெசேஜ். என்ன ஃப்ராடுன்னு சொல்றிய? என்ன மாதிரி இளைஞர்கள் சுய தொழில் பண்ணலான்னு பேங்க்ல லோனு கேட்டா செக்யூரிட்டி ஓணும் சூரிட்டி ஓணும்னு கேட்குறானுங்க. இதே பணக்காரனுங்க போய் லோனு கேட்டா அவனுக்கு கோடி கோடியா கொடுத்துட்டு அவங்ககிட்டே கமிஷன் வாங்கின்னு கலெக்ஷன் பண்ணாம ஏமாத்துறான்ல, அது ஃப்ராடு இல்லையா? 5 வருஷம் தொகுதிக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போகிறான்ல அரசியல்வாதிங்க, அவனுங்க பண்ணுறது ஃப்ராடு இல்லையா? போலீஸ் சர்டிஃபிகேட்டு வாங்கின்னு டாக்டர் ஆகிட்டு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்துட்டு பின்னால் கோடி கோடியாக அடிச்சு கொலை பண்ணுறானுங்களே, அவனுங்க ஃப்ராடு இல்லையா? அதுக்கு ஏன் போகிற? தண்ணி கேட்டால் மழை வரலன்னு சொல்லி ஏமாத்துறானுங்களே, அது ஃப்ராடு கிடையாதா? மாட்டுக்கு போடுற தீவனத்தில் கையை வச்சு அடிச்சானுங்க பார், அது ஃப்ராடு இல்லையா? நாட்டு பாதுகாப்பு வாங்குறமே ஆயுதங்கள் அதில் அடிக்கிறானுங்களே, அதெல்லாம் ஃப்ராடு இல்லையா? ஏழைங்களுக்கு வாங்குற வேட்டி சேலையில் அடிக்கிறானுங்களே, இது ஃப்ராடு கிடையாதா? ரேஷன்ல அடிக்கிறானுங்களே, அது ஃப்ராடு கிடையாதா? சத்துணவு கூடத்தில் குழந்தைங்களுக்கு போடுறதுல அடிக்கிறானுங்களே, அது ஃப்ராடு கிடையாதா? இதெல்லாம் ஃப்ராடு கிடையாது. என்ன மாதிரி கஷ்டப்படுறவன் 5 10 வயிற்றுக்கு அடிச்சா என்னை வந்து குமிட்டிங்கள ஊரே சேர்ந்துக்கின்னு கோடி கோடியா கொள்ளை அடிக்கிறானுங்களே, அவங்கள போய் அடிங்களாம் பார்க்கலாம் கையை வச்சு. முடியுமாடா அவங்களால? என்னைக்கு அவனை ஏன்னு கேட்டு நீங்க அடிக்கிறீங்களோ அன்னைக்கு தாண்டா இந்த நாடு திருந்தோம். உங்ககிட்ட போய் பேசுனுக்கிறேன் பார். அதான் பாவீங்களா, எங்கடா என் கையை அதான் ஏமாத்துனீங்க? தோகுதுப்பா, மெசேஜ் போதல்ல. வணக்கம்பா, வரேன்.